ஆக பரிசுத்தமானவன் அல்லாஹ். சில காரணங்களை கொண்டு சில காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். அவனுக்கு காரணம்லாம் வேண்டியதில்லை, எதையும் அவன் நினைச்ச மாதிரி நடத்த முடியும். குர்ஆன்ல ஒத்த வரியில சொன்னான், ஃபஅலுல் லிமா யுரீத், அவன் எதை நாடினாலும் செய்து முடிப்பான் என்கிறான். அவன் நாடியதை செய்து முடிக்கும் வல்ல மிகப்பெரிய வலிமை மிக்கவன். அதுக்கு எதுக்கு காரணம் வேணும்? நமக்காக வேண்டி. பரக்கத்துன்னா அதுக்கு பொருள் நமக்கு விளங்காது. உங்களை பார்க்குறீங்க, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறீங்க, கொஞ்சம் அது உங்களுக்கே நீங்கள் கவர்ச்சி ஆனால் பெருமானார் பேசுகிறான், நிறைய நேரத்தில் ஏற்படும். நல்லா இருக்குல்ல, நமக்கு உள்ளது தானே, மனிதன் தானே, அழகாக இருக்க. நம்ம கண்ணாடியில் பார்ப்போம், நம்ம முகம் நமக்கு நல்லா இருக்கும். பரவாயில்ல, ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி தெரியுது. ரசிக்க வேண்டும் என்கிறார்கள். உன்னை நீ ரசித்து விடு. அவர் என்ன அழகா இருக்கிற, நீ அழகா இருக்கிறாய் என்றார்கள் பெருமானார். உன்னை நீ ரசித்துப்பார், அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவனாக ஆகுவாய். அவரை ரசித்தால் அல்லாஹ் மீது குறைபடுவாய். அவளை எவ்வளவு அழகா படைச்சிருக்க, என்ன எப்படி படைச்ச? அல்லாஹ்வின் மீது குறைபடுவது அழகான வாழ்க்கை. உன்னை ரசித்துப்பார். என் பெருமான் கண்ணாடிக்கு முன்னால் உட்காருவார்கள், நேரம் எடுப்பார்கள். கண்ணாடியை பார்த்து ரசூல் தன்னை ரசிப்பார்கள். கேட்ட துவா, யா அல்லாஹ், என் கோலத்தை எவ்வளவு அழகாக்கிட்டே அல்லாஹ் பாங்க. கமா ஹஸ்ஸந்தா ஹல்கி, எவ்வளவு அழகா இருக்கிறேனா. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சந்தோஷமாகும். அல்லாஹ்வை பொறுத்த வரையில அவன் என்ன செய்தானோ இல்லையோ, அவனை பற்றி நீ அப்படி படுத்திட்டியே, இவ்வளவு அழகா வச்சுட்டேன்னு சொன்னா அல்லாஹ் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவானா. அடியான் அல்லாஹ்வை புகழ்ந்தால் அல்லாஹ் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்கு போறான். என் பெருமான் சொல்றாங்க, கமா ஹஸ்ஸந்த ஹல்கி, எவ்வளவு அழகாக்கினா என் கோலத்தை, எவ்வளவு அழகாக்கினா என் கோலத்தை. அதுல கேட்டது ஒண்ணுதான் கேட்கிறாங்க, அந்த மாதிரி என் குணத்தை அழகாக்குன்னு கேட்டான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். குணம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது, குணம் அழகாகணும். ஆனா கன்ஃபார்ம் கோலத்தை அழகாக்கிட்டேங்கிறாங்க. நான் நேற்று அன்னை கூட சொன்னேன், கருப்பா உள்ளவரும் பார்த்து அந்த துவா தான் ஓரணும், அந்த துவா தான் ஓதணும். ஏன் நான் கருப்பாயிட்டேன்னு சொல்ல மாட்டார். அஸ்ஸின், அல்லாஹுவே என் குணத்தை அழகாக்கு, கோலத்தை அழகாக்கிட்டேன்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணணுமா? கோலத்தை அழகாக்கிட்ட யாரு? கருப்பரும் சொல்லணும், வெள்ளையும் சொல்லணும், பங்கரையும் சொல்லணும். அது எப்படிங்க அவரால் சொல்ல முடியுமா? சொல்வார். ஏன்? அவருக்கு அவர் அழகு, அவருக்கு அவர் அழகு. அவரை பாருங்க, அங்க நின்று அவர் லேசா இப்படிம்பார். அப்ப அவர் தன்னை ரசிக்கிறார் தானே அர்த்தம். ரசித்து பழகுங்கள். இப்ப நான் சொன்னேன், பெருமானார் சொல்றாங்க, உனக்கு நீயே சில நேரத்தில் கவர்ச்சியாக தோன்றினால், சுப்ஹானல்லாஹ், நம்மளை பார்த்து கவர்ச்சியா இருக்கு, பெருநாள் அன்னைக்கு பார்த்து நம்ம கோலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அப்படி உனக்கு தோன்றினால், அல்லது உன் கண்ணில் மற்றவர்கள் கவர்ச்சியாக தோன்றினால், உன் மனைவி உனக்கு ரொம்ப கவர்ச்சியா தெரியுறாங்க, உன் புள்ள, ஆஹா என்ன அழகா இருக்கிறான் என் புள்ள அப்படின்னு ஒரு மனநிலை வருது, உன் பேரனை பார்த்து நீயே பிரமித்து போகிறாய், உன் பேத்தியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாய் என்றால், அந்த நேரத்தில் நீ ஒரு துவா செய்து விடு, அல்லாஹுவே என் கவர்ச்சியில் பரக்கத் செய்வாயாக, என் பிள்ளையில் பரக்கத் செய்வாயா, என் மனைவியின் அழகில் பரக்கத் செய், என் பேரனின் அழகில் பரக்கத் செய், என் பேத்தியின் அழகில் பரக்கத் செய். ஏன் தெரியுமா? கண்ணும் சத்தியம். நாங்கள் சொல்லதாலே அந்த ஹதீஸ்ல தான் அந்த வார்த்தை சொல்றாங்க, அல் ஐனு ஹக்குன். ஏன்னா நீ பிரமிக்கிற மாதிரி உன்னை பார்த்து இன்னொருத்தர் பிரமிச்சிட்டா நாளைக்கு நீ படுத்துருவ, நடக்க முடியாது. பிள்ளையை தூக்கி சில பேர் கொஞ்சுவாங்க, என்ன அழகா இருக்குது அப்படிம்பாங்க. உடனே நீ பாரக்கல்லா, பிள்ளையை பார்த்து சொன்னா அல்லாஹ் என் பிள்ளைக்கு பரக்க செய்துன்னு சொல்லணுமா? இல்லைன்னா அவர் நல்லா இருக்கிறீன்னு சொல்லி நாளைக்கு அந்த பிள்ளைக்கு மூக்கு சளி இழுத்துட்டு இருக்கும், ஆஸ்பத்திரி வாழ்க்கையா இருக்கும். எத்தனை உயர்ந்த வாழ்க்கையை வல்லல் நபிகள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நினைத்து நினைத்து நான் பிரமித்து போகிறேன். என் பெருமான் என்று பேசிய இடத்தை, என் பெருமான் பேசிய இடத்தை நினைத்தால் பிரமித்து போகிறேன். அல்லாஹ் என்னுடைய அழகுல பரக்க செய், என் கோலத்துல பரக்க செய், என் பிள்ளைக்கு பரக்க செய், என் மனைவி அழகா இருக்கிறாங்க பரக்க செய். எந்த விஷயம் உனக்கு திடீர்னு பணம், பொருளாதாரம் நல்ல செழிப்பா வந்துட்டு வைங்களேன், அப்படி அல்லாஹ் பரக்க செய்தணும். இல்ல அந்த கண் உன்னுடைய பிரமிப்பே அந்த பொருளாதார இழப்புக்கும் காரணமாயிடக்கூடாது. அதில் பரக்க செய் சொல்லிடு, அதுல அழிவு வராதுன்னா அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நம்ம கேட்டுட்டு போறதல்ல இது வாழ்க்கை. எடுங்கள்,
எப்போதெல்லாம் நம்மை குறித்து நாம் மகிழ்கிறோமோ அப்போதெல்லாம் அல்லாஹ் இடத்துல பரக்கத்தை கேளுங்கள். அதான் பரக்கத். அதான் பரக்கத்துக்கு நான் சொன்ன என்ன பொருள் சொல்வது, அல்லாஹ் இதில் எல்லா வகையிலும் கயிறாகவே ஆக்கி தருவான். காசு கூட வருதா குறைய வருதா, கூட வந்தால் பரக்கத்து, குறைய வந்தால் பரக்கத்தில்னு இல்லை, கூடுதலோ குறைவோ அந்த பணம் என் தேவையை நிறைவேற்ற வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும், ஹலாலாக செலவழிய வேண்டும், நல்ல வழியில் செலவழிய வேண்டும், சங்கடங்களை தராமல் இருந்தால் அந்த பணம் பரக்கத்துன்னா. இந்த பணத்தை வச்சே சங்கடப்படுறேன், அது பரக்கத்து இல்லை. 1 லட்ச ரூபா வந்திருக்கு போதில்லை, பரக்கத்து இல்லை. 10,000 வந்துச்சு போதும், 4,000 மிச்சம் இருக்கு, அது பரக்கத். எவ்வளவு பெரிய ரப்பு! அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித வாழ்க்கையினுடைய மிகச்சிறப்பான ஒவ்வொரு நிலைகளையும் இன்னொன்றை காரணமாக்கியே தருகிறான். நமக்கு ஒன்று வருதா, இப்படி நடந்துக்காங்கிறாங்க பெருமானார். உன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு சில பேரை வச்சும் கிடைக்கும், அவங்களுக்கெல்லாம் நீ எப்போதுமே உதவியாக உபகாரமாக மாறிவிடு என்கிறார்கள் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.